ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு நீங்கள் வெக்கேஷன் போகிறவங்களா, மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ரயில் பயணத்தில் போக நீங்கள் ஆசைப்படுறவங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். கோடை விடுமுறைக்காக தெற்கு ரயில்வே 3 சிறப்பு ரயில்களை ஏப்ரல் மே மாதங்களில் ரன் ஆகும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி டு சென்னை எக்மோருக்குள்ள ட்ரெயின். இது 11/4/2024 31/5/2024 வரை இயக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ட்ரெயினோட நம்பர் 06070. அதே போல் மறுமார்க்கத்தில் சென்னை எக்மோர்லேருந்து திருநெல்வேலிக்கு ரன் ஆக போகிற வண்டியோட நம்பர் 06069. திருநெல்வேலியிலிருந்து சென்னை எக்மோருக்கு வியாழக்கிழமைகள்ல எந்தெந்த தேதியில ரன் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஏப்ரல் 11, 18, 25, மே மாதத்துல 9, 16, 23, 30 ஆகிய தேதிகள்ல சிறப்பு ரயில் இயக்கப்படுறதா அறிவிச்சிருக்காங்க. அதே போல சென்னை எக்மோர்ல இருந்து திருநெல்வேலிக்கு வெள்ளிக்கிழமைகள்ல ஏப்ரல் 12, 19, 26, அப்புறம் மே மாதம் 10, 17, 24, 31 தேதிகள்ல இயக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து மாலை 6:45 மணிக்கு புறப்படும் இந்த ட்ரெயின் மறுநாள் காலையில 8:30 மணிக்கு சென்னை எழும்பூருக்கு வந்து சேருது. அதுபோல மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூர்ல இருந்து நெல்லைக்கு மதியம் 3 மணிக்கு புறப்படுற இந்த ட்ரெயின் அடுத்த நாள் 7 மணிக்கு நெல்லைக்கு வந்தடையுது. இதோட ஸ்டாப்பிங்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, கல்லல், காரைக்குடி, அறந்தாங்கி, பேராவரணி, பட்டுக்கோட்டை, அதிராமண்ணம், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர் துறைமுகம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை எழும்பூர். அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போற ட்ரெயின் கொச்சுவேலி டு பெங்களூர் ஸ்பெஷல் ட்ரெயின். இது கொச்சுவேலியிலிருந்து பெங்களூருக்கு ஏப்ரல் 9 முதல் மே 28 வரை செவ்வாய்க்கிழமைகள்ல வாரந்தோறும் இயக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. இது கொச்சுவேலியிலிருந்து மாலை 6:05 புறப்பட்டு மறுநாள் 10:55 பெங்களூர் சென்றடையுது. மறுமார்க்கமான பெங்களூர்ல இருந்து ஏப்ரல் 10 முதல் மே 29 வரை புதன்கிழமை தோறும் பகல் 12:45 மணிக்கு புறப்பட்டு காலையில 6:45 மணிக்கு கொச்சுவேலிக்கு வந்தடையுது. இப்ப எந்தெந்த வழியா கொச்சுவேலியிலிருந்து பெங்களூருக்கு வருது அப்படிங்கறத பார்க்கலாம். கொல்லம், கோட்டயம், எர்ணாகுளம், பாலக்காடு, போத்தனூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், பங்காருப்பேட்டை, கிருஷ்ணராஜபுரம் ஆகிய வழிகளில் வந்து சேருது. அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போறது மும்பை லோகமான்யா திலக்லேருந்து கொச்சுவேலிக்கு வர ட்ரெயின். இது மும்பை லோகமான்யா திலக்லேருந்து கொச்சுவேலிக்கு ஏப்ரல் 11 முதல் ஜூன் 6 வரை வியாழக்கிழமைகள் தோறும் சிறப்பு ட்ரெயினா இயக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. மும்பையிலேருந்து வியாழக்கிழமைகள்ல மாலை 4 மணிக்கு புறப்படுற இந்த ட்ரெயின் மறுநாள் இரவு 8:45 மணிக்கு கொச்சுவேலிக்கு சென்றடையுது. மறுமார்க்கமான கொச்சுவேலியிலிருந்து மும்பைக்கு ஏப்ரல் 13 முதல் ஜூன் 8 தேதி வரை சனிக்கிழமை தோறும் மாலை 4:20 மணிக்கு சென்றடையுது. இப்ப இதோட ஸ்டாப்பிங்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். மும்பை லோகமான்யா திலக்லேருந்து தானே, ரத்னகிரி, உடுப்பி, மங்களூரு, காசர்கோடு, கோழிக்கோடு, எர்ணாகுளம், கோட்டயம் வழியாக கொச்சுவேலிக்கு இயக்கப்படுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த ட்ரெயின்களோட ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் லீவுக்கு நம்ம லாங் ட்ரிப் போய் என்ஜாய் பண்றதுக்காக தான் தெற்கு ரயில்வே இந்த ட்ரெயின்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவல்களை தரக்கூடிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை பை.